வணக்கம். சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் வெரி ஸ்கேர் காயின் போட்டிருக்கேன். நம்ம லாட்டாக போட்டிருக்கேன். யாரும் வேணா டக்குன்னு எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன காயின் பார்ப்போம். மதரஸ் சைல்டு பத்திலா இந்த காயின் எத்தனை வருதுங்க? 6 காயின் இருக்குது. ஏன்னா லாட்டை நான் அப்படியே போட்டால் எத்தனை காயின் இருக்குன்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். அதனால் இப்படி போட்டுறது. அடுத்து ஐஎல்ஓ கண்டிஷனில் நல்ல கண்டிஷன் இருக்கும். ஹைதராபாத்துக்குங்க அப்போது 4 3 7 காயின் இது ஃபுட்வார் ஹால் ஹைதராபாத் மீன் தான். எல்லாமே இதில் ஸ்கேர் தான். வெரி ஸ்கேர் காயின் தான். இதெல்லாம் வாங்கி வச்சேன்னா உங்கள் ஃப்யூச்சரில் இப்போவுமே புக் ரேட் நான் காணிக்கிறேன். நல்ல விலைக்கு போகுது. இது நான் காணிச்சு தரேன். 2 4 6 8 10 11 காயின் இருக்குல்ல. இதில் 11 காயின். இதை சொல்லிட்டோம்ல. அண்ணாதர காயின் ஒரு 4 காயின் இருக்கு. பார்த்துக்குங்க. தாதாபாய் நகர்ஜி 4 காயின் இருக்கு. பார்த்துக்குங்க. இதை அப்படி போட்டு நான் உங்கள்கிட்ட எண்ணிக்கை சொன்னோம்னா நீங்கள் எது இருக்குன்னு உங்களுக்கு புரியாதுண்டா இப்படி போட்டுருக்கேன். திருவள்ளுவர் 3 காயின் இருக்கு. சரியா? இது கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால நீங்கள் நினைப்ப இதுக்கு விலை கம்மின்னு. ஒரு நிமிஷம். இதை பார்த்தல நான் இந்த காயம் பார்த்துக்குங்க. இது விலை பார்த்துக்குங்க 1000 ரூபா 700 ரூபா ஹெச்எப். இப்போ நான் கொடுத்த கண்டிஷனில் 150 ரூபாய்க்கு கொடுக்கணும். இது நான் உங்களுக்கு விற்கணும். சரியா? புக்கு பார்த்துக்கிட்டலாம். திருவள்ளுவரே பாருங்கள். 1500 2000 500 200க்கு இதை உங்களுக்கு நான் விற்கணும். ஹெச்எப் கண்டிஷனில். இது பெரிய காயின் தான். பார்த்துங்க. விலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு. மதர் சைல்டு காயின். இதையும் பாருங்கள். 1000 1500 2000 யூஎன்சிக்கு. இது 200 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு விற்கணும். ஏன்னா ஹைதராபாத் மின்ட்டு. பாம்பே மின்ட்டு கொஞ்சம் கம்மி. இதெல்லாம் போட்டிருக்கிறது ஹைதராபாத் மின்ட்டு. நோய்டா மின்ட்டுன்னா யூஎன்சி 2000. நான் போட்டிருக்கேன் ஹைதராபாத் மின்ட்டு. இப்போ உங்களுக்கு ஹெவி ஸ்கேர் காயின் தான் கொடுத்துருக்கேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காசு ஆகும். இதை வச்சு சும்மா எடுத்தோம் வச்சோம்ன்றக்கூடாது. இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காசு ஆகும். சரியா? இந்த காயின் நான் இப்போ போட்டிருக்குது எல்லாத்தையும் வீடியோவில் இருக்கும். அப்படி எல்லா காயின் ஒரு 120 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் ஒரு காயின். லாட்டை எடுத்துக்கோங்க. பணம் இருக்கவங்க. லாட்டை எடுக்க முடியாதவங்க என்ன பண்ண லாட்டாக தான் கொடுத்துருக்கேன். லாட்டாக எடுக்க பாருங்கள். யாராக இருந்தாலும் ஒரு ஆளுக்கு போய் சேரட்டும். ஏன்னா இப்போ திருவள்ளூர் ஒரு ஆள் எடுத்தார்.
அப்போ இந்த காமராஜர் ஒரு ஆள் எடுத்தாருன்னா பாக்கி நமக்கு பாக்கிக்குள்ளே விரும்ப மாட்டாங்க, அதனால தான் செட்டோட கொடுக்குது. சரியா? இது கொஞ்சம் அதிகம் இருக்குன்னா இது விலை கூடணும் வேணும். இப்போ கான்ஸ்டபிளில் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுல, அதே மாதிரி ஐஎல்ஓவும் விலை கூடணும் வேண்டாம். ஹைதராபாதுலேருந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இதெல்லாம் எடுத்து போடுங்க. இதை இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் போடுவேன். ஆமாம், சரியா? முடிஞ்ச மட்டும் எடுத்து போடுங்க. அடுத்து ஓமகண்டா, இது கப்பல் காயின் ஹைதராபாத் மின்ட் தான். இது ஹைதராபாத் மின்ட்டு 5 2 7 காயின் கொடுத்துருக்கேன். ஒரு காயினுக்கு 70 ரூபா. நானே 150 ரூபாய்க்கு விற்றுருக்கிறதுக்கு முன்னே. லாட்டை எடுக்குங்க, அப்படி எடுக்குங்க. இது ஒரு காயினுக்கு 70 ரூபா. அண்ணாதுரை நல்ல கண்டிஷனில் இருக்கும் பார்த்துக்குங்க. காயின்லாம் அண்ணாதுரை காயின். பட்ஜெட்டில் இந்த பாருங்க, நல்ல கண்டிஷனாக இருக்கும். ஒரு காயின் 15 ரூபா. 15 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்லமெண்ட் காயின். இது நல்ல கண்டிஷனாக தான் இருக்கும் பாருங்க. பார்லமெண்ட் காயின் வந்து கொஞ்சம் ஸ்கேர் தான். இல்லை, இது ரெண்டுமே ஸ்கேர் தான். இது 15 இது புக்கு ரேட்டே. இப்போ எல்லாத்தையும் புக்கு காணிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இது தொடக்கமே 25 ரூபா. நான் 15 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். அண்ணாதுரை காயின் இது 20 ரூபா. பார்லமெண்ட் காயின் 20 ரூபா. அடுத்து நம்ம எப்போ கொடுக்குறது தான் செட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜெகத்குரு. இதெல்லாம் காயின் கண்டிஷனை பாருங்கள், நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது இப்போ 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க வட மாநிலத்தில் எல்லாம். அது ஒரு காயினுக்கு. ஆமாம், வட மாநிலத்துலேருந்து 600 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்க. இந்த கண்டிஷன் தான் இருக்கும். இந்த கண்டிஷனை காட்டு மோசமாக இருக்கும். 600 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது விலை ரொம்ப கூடிருச்சு. இதுக்கு நமக்கு கஸ்டமர்கிட்ட வாங்கினதுனால கொஞ்சம் விலை கம்மி கொடுக்கும். நான் இதை டெய்லி போடுதோம்னா டெய்லி போயிடுது எனக்கு. டெய்லி நான் இந்த வீடியோவில் இடக்கிட்ட போட்டுக்கிட்டே இருப்பேன். வாங்கிடுவாங்க. எனக்கு வர வர அது போய்கிட்டே இருக்கும். அதனால் இதை மாத்திரம் நான் டெய்லி போடுவேன். அதிகமாக போட்டிருப்பேன். ஒரு செட்டு 250 ரூபா. இது தனியாகவே ஒரு காயின் மாத்திரம் 600 ரூபா 700 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், வேணால் வாங்கி இதையும் நல்லது தான் வாங்கி வைக்கிறது. பார்த்துக்குங்க. சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பிராஸில் வந்து நிறைய காயின் வந்திருக்கு. உங்களுக்கு தேவை உள்ள காயினை நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை உள்ள காயினை வாங்கிக்கலாம். சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. இது யாரும் இருந்தால் அப்படி இருக்க பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு பணமாகும். இந்த ஐட்டமே இப்போ இல்லை, வரதில்லை. இப்போ நான் எங்கே விலை கூடாமல் இருக்கும்? இந்த ஐட்டமே இல்லை. பிராஸு தான் வருது, நிறையா வருது. பிராஸ்லேயும் அதுவும் நின்று போகும். வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம்.